அடுப்படியில் அக்கா அன்னைக்கு நல்ல காரசாரமாக முருங்கைக்கீரை முட்டை வறுவல் அது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஒரு வடை சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்குறேன். இங்கே ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா தனியாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள். இப்போது சால்ட்டு வந்து பாருங்கள், மொத்தமே ஒரு 3 சிட்டிகை இருக்கும். கொஞ்சமாக வாட்ரு ஊற்றி இந்த பவுலில் அந்த மசாலாவை கரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாட்ரு ஊற்றிக்கலாம். நல்லா காரசாரமாக டேஸ்டியாக எல்லா வெரைட்டி ரைஸுக்கு, சாம்பார் சாதம், வெறும் பருப்பு குழம்பு, கிள்ளி மிளகாய் பருப்பு சாம்பார் எல்லாத்துக்கும் டேஸ்டியாக நல்லா கலந்துக்கிறேன்க்கா. இப்போ வாட்ரு விட்டு இந்த அளவு கலந்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு 2 பல்லு பூண்டை அக்கா தட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் அப்போயே காய வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கரைச்சி வச்சதை அதில் எடுத்து ஊற்றிடுறோம். நல்லா வலிச்சு விட்டுருங்க. இப்போ அக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பிஞ்சு கீரையாக, ஒரு அரை கைப்பிடி தான் வரும், நம்ம அலசிட்டு எடுத்தோம்னா அந்த அளவு கீரை, முருங்கைக்கீரை அதை போட்டுக்கலாம். இது கீரை சாப்பிடாத குழந்தைங்க, வெறும் நான்வெஜ் மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவாங்கள்ல, அந்த குழந்தைங்களுக்குள்ள முருங்கைக்கீரை எக்கு ஃப்ரை, முருங்கைக்கீரை முட்டை வறுவல். இது கொஞ்சம் அப்படி வேகட்டும். இப்போ முருங்கைக்கீரை சீக்கிரம் வெந்துடும், அது உங்களுக்கே தெரியும். அந்த பாருங்கள், எண்ணெயில் உள்ள மசாலாவும் வெந்துருச்சு. இப்போ காரம் உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் அக்கா ஒரு 2 முட்டையை தான் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம அதில் போடுறோம். அப்படி கவுத்துன மேனிக்கு போடுங்க, மசாலா பிடிக்கட்டும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ஈவினிங் குழந்தைங்க வந்தோடனே கீரையை கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டக்குன்னு போட்டு பட்டு, நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், கீரையே சாப்பிட மாட்டாங்களே, அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படி தான் செஞ்சு கொடுக்க முடியும். இது ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அப்படி பரட்டி, கொஞ்சம் அடியில் மட்டும் அந்த எக்குக்கு அடியில் அந்த மஞ்சள் கருவில் கொஞ்சம் மசாலா பிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ லைட்டாக நம்ம எக்கு அப்படி பரட்டிக்கலாம். அந்த பக்கமும் மசாலா பிடிச்சிரும், அவ்வளோதான். கீரை ரொம்ப மொறுன்னு ஆக வேண்டியதில்லை. அதனுடைய கிரீனிஸ், அதனுடைய சத்தே போயிடும், முருங்கைக்கீரையோட சத்து. அதனால் முருங்கைக்கீரை முட்டை வறுவல் வந்து இப்படி தான் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் தான் அடுப்பில் இருக்கணும். அவ்வளோதான், போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை முட்டை பரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா ரைஸ்க்கும் நீங்கள் அதோட கீயில் கூட பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்குனா பண்ணி அப்படியே அவங்களுக்கு எடுத்து வச்சு ஊட்டிடலாம். கீயில் அந்த முருங்கைக்கீரை போடும்போது ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக இருக்கும்பா. அதனால் கீயில் கூட பண்ணிடுங்க குழந்தைங்களுக்குனா. இது எல்லா வெரைட்டி ஆஃப் ரைஸு, சாம்பார், வெறும் ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்டோம்னா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக 2 மினிட்டில் இந்த முருங்கைக்கீரை முட்டை வறுவல் வறுத்துடலாம். இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நான்வெஜ் மட்டும்தான் பிடிக்குன்னு கீரையே சாப்பிட மாட்டாங்களா, அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ரைஸில் போட்டு பசைஞ்சு ஊட்டி விட்ருங்க. தேங்க்யூ.